வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ்மா சாவல் அண்ட் சீரக சாதம். இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு 2, ஒரு ஏலக்காய், அப்புறம் பெரிய வெங்காயம் 1 பொடிசாக நறுக்கிக்கிட்டு சேர்த்திக்கோங்க. அது கூட ஒரு 2 பச்சை மிளகாய் சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஆனக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. அது சேர்த்துனக்கப்புறமா அந்த பச்சை வாடை போகணும். போகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் எல்லாம் சேர்த்திட்டு மஞ்சளும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகணும் எல்லா இடத்துலையும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 3 பெரிய தக்காளி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அப்படியே சேர்த்திக்கணும். சேர்த்தின அப்புறமா அந்த ரா ஸ்மெல், அந்த தக்காளியோட ரா ஸ்மெல் இருக்கீங்களா, சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த இருந்துச்சுனாலே இந்த டிஷ்ஷோட டேஸ்ட் போயிடும். அப்புறம் வேக வச்ச ராஜ்மா சுண்டலை கொஞ்சமாக ஒரு கால்வாசி மேஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இந்த ராஜ்மா சாவல் கிடைக்கும். நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும். மூடியும் வச்சுக்கலாம், சிம்லேயும் வச்சு பண்ணிக்கலாம். அடி பிடிக்கக்கூடாது. இப்படி நல்லா கொதித்து வந்தக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் பத்தலைன்னா சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா பட்டர் இருக்குது இல்லைங்களா, 1 ஸ்பூன் அப்படியே மெல்ட் பண்ணி அதில் சேர்த்திக்கோங்க. ஃபுல்லாக ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா கிண்ணக்கப்புறம் ரெடி ஆயிரும். அப்புறம் நம்ம சீரக சாதம் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கோங்க. இதோட சீக்ரெட்டே இதுதான் சீரக சாதத்துக்கு. அப்புறம் சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துனக்கப்புறமா உப்பு தேவையான அளவு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சேர்த்திக்கலாம். நம்ம ராஜ்மா சாவல்லையும் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்திக்கிட்டக்கப்புறமா அந்த நம்ம வேக வச்சு, நான் பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரம் ஊற வச்சு 3 விசில் விட்டு இறக்கியிருக்கேன். தண்ணி 1க்கு 2, ஓகேங்களா. இதெல்லாம் சேர்த்து அது கொஞ்சம் சூடு ஆறினக்கப்புறமா உதிரியாக அந்த ரைஸை போடுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகாது, நல்லா இருக்கும். போட்டு கொத்தமல்லி சேர்த்திக்கோங்க. நான் கொத்தமல்லி இன்றைக்கி சேர்க்கலை, இன்னும் செம்மையாக ஸ்மெல் கொடுக்கும். 5 ஸ்டார் ஹோட்டலில் இதோட சீக்ரெட் பார்த்திங்கன்னா அந்த நெய் நல்லா சேர்த்துறதும். 1க்கு 2 தண்ணி அந்த அளவு கரெக்டாக சூடாரி நீங்கள் சேர்த்துனா தான் அந்த டேஸ்ட் வரும். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இது நீங்கள் இந்த ராஜ்மா சாவல் சப்பாத்திக்கும் சாப்பிட்லாம். நல்ல ஒரு ப்ரோட்டீன் கன்சிஸ்டன்சி.